ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ரோமர் 5 அதிகாரம் 8 ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 8. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அன்பை நாம் ஒருவருக்கு விளங்க பண்ணும்படிக்கு அநேக வெகுமதிகளை கொடுக்கிறோம், அநேக பரிசு பொருட்களை கொடுக்கிறோம், அநேக விதத்திலே அவர்களை பிரியப்படுத்தும்படிக்கு, அவர்களை சந்தோஷப்படுத்தும்படிக்கு, அவர்களுக்கு பிரியமானவைகளை எல்லாம் நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதுதான் நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதம். ஆனால் தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதம் எப்படி என்று கேட்டால், தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் மரிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார், பரலோகத்தை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இப்படிப்பட்டதான அநேக நல்ல வெகுமதிகளை தேவன் கொடுக்கிறார். அவருடைய அன்பு அதன் மூலமாக விளங்க பண்ணப்படுகிறது. They are children of God. In order to demonstrate our love to our children, we buy them gifts. We do all good things, whatever they like, so that they'll be happy. But our Lord God manifested His love, or He demonstrated His love by letting His Son, our Lord Jesus Christ, to die on the cross of Calvary, yet we were sinners. What a great love that our Lord God has shown upon us. நல்லவர்களுக்காக ஒருவர் மரிக்க துணிவது எப்பொழுதுமே நடக்கிற காரியமாக இல்லாவிட்டாலும், நல்லவர்களுக்காக ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்யலாம் என்று சொல்லி அநேக மனிதர்கள் நல்ல காரியங்களை செய்வார்கள். ஆனால் பாவிகளுக்காக யாருமே மரிக்கவும் மாட்டார்கள், நல்ல காரியங்களை செய்யவும் மாட்டார்கள். நம்முடைய தேவனோ நாம் பாவிகளா இருக்கையில் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். You need to understand, for a good man, for a good purpose, you may donate money, you may do something beyond your ability so that the good man will be happy. But nobody will help a wicked man by giving him money or giving some donations for a wicked man. That is natural. But our Lord God has donated His own Son, our Lord Jesus Christ, for wicked people in this world. That is the great love we need to understand. Because the Lord God knows only by the sacrifice of our Lord Jesus Christ, the sinners will be saved. Sinners will be eligible to go into the kingdom of God. That is the reason He gave a great price for every sinners of this world by sending His Son to die on the cross of Calvary. Our Lord Jesus Christ, He became a sacrifice for us. You have to understand the love of God is great because He has loved us, yet we were sinners. So we need to understand the love of God and receive Jesus as our Savior so that we will be going towards the heaven. There are people, those who do not know the purpose of our Lord's sacrifice on the cross of Calvary. They are not going to go to heaven, but they are going to go to eternal fire. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இப்படிப்பட்ட தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொண்டு அவருக்காக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி இடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்திடணும். எங்களை கொண்டு உடைய அன்பை வெளிப்படுத்தும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.